சில நாட்களுக்கு முன்பாக விஜய் ஒரு மடல் எழுதியிருந்தார் தாவேகா தொண்டர்களுக்கு. எல்லாரும் வாங்க, திரளா வாங்க, ஆனால் குழந்தைகள் வர வேண்டாம், மாற்றுத்திறனாளிகள் வர வேண்டாம், வயோதிகர்கள் வர வேண்டாம் அப்படின்னு. ஆனால் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட்டாக கூட பார்த்தோம், காட்சிகளில் கூட பார்த்தோம், பெண்கள்லாம் குழந்தைகளை கூட்டி வந்திருந்தாங்க. ஸோ குழந்தைகள் இந்த மாநாட்டில் பங்கேற்பது உசிதம் அல்ல, குறிப்பாக அங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறது. ஸோ குழந்தைகளை எல்லாம் அங்கேருந்து குழந்தைகளோடு வந்தவங்களெல்லாம் வெளியேற்றத்துக்கான ஏற்பாடுகள்லாம் நம்ம பார்க்கின்றோம். இது பற்றிய மேலும் விவரங்களோடு சதீஷ் முருகன், ஓவர் டு யூ. நிச்சயமாக ஹரி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு என்பது முதல் மாநாட்டில் என்ன மாதிரியான பிழைகள் மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தோ அதை திருத்திக் கொள்ளும் வகையில பல்வேறு கட்டுப்பாடுகள், பல்வேறு அறிவுறுத்தல்கள் என்பது தொண்டர்களுக்கும் வரக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டது. அதில் ஒரு மிக முக்கியமாக அந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படுவதால் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளுடன் வரக்கூடிய பெண்கள், அதே போன்று முதியவர்கள், நோயாளிகள் போன்ற மாற்றுத்திறனாளிகள் என பல்வேறு தரப்பினருக்கு வர வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான பல்வேறு, அதாவது மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கு அறிவுரைகளும் அதே போன்று நிச்சயமாக அது கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தனியார் பவுன்சர்களுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருந்தது. காலை முதலே அந்த பவுன்சர்கள் இது போன்று வந்திருந்தவங்களை ஒரு சிலரை வெளியேற்றிருந்தாலும் கூட அந்த பவுன்சர்கள் மற்றும் பல்வேறு கட்ட பாதுகாப்பையும் மீறி ஒரு சில பெண்கள், குழந்தைகள், அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த மாநாட்டை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்துல ஒரு சில பெண்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில குழந்தையோட வந்திருந்ததை பார்த்திருக்கிறாங்க. அந்த பகுதியில பாதுகாப்பு பணி, அதே போன்று தன்னார்வ தொண்டர்கள், அதாவது தாவேகா கட்சியினுடைய வாலண்டியர்ஸ் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தவர்கள் இது போன்ற குழந்தைகளுடன் வந்திருந்தவங்களை கலெக்ட் பண்ணி, அதாவது இந்த மாதிரி சொல்லியும் வந்திருந்தவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு எடுத்து கூறி அவங்க கிட்ட இருந்த அந்த குழந்தைகளை வாங்கி பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு அழைத்து செல்வதற்கான அந்த பணியை மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக பெற்றோரையும் குழந்தைங்களையும் பிரிக்கிறாங்களா இல்ல பெற்றோர்களோட சேர்த்து அனுப்புறாங்களா? இல்ல, முதல்ல என்ன பண்றாங்கன்னா குழந்தைங்களை அந்த பகுதியில வாங்கிடுறாங்க. ஏன்னா வெயிலின் தாக்கம் அதிகமா இருப்பதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க இருந்து வாங்கிட்டு பக்கத்துல அந்த கேம்ப், அந்த மெடிக்கல் கேம்ப் இருக்கு, அந்த கேம்புக்கு நாங்க கூட்டிட்டு போறோம், நீங்க அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல குழந்தைங்களை அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு நீங்க காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடியும். வெயிலின் தாக்கம் காரணம் முடியாம அந்த சில குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸே போடாம ட்ரெஸ் அவுத்து பெட்ரோல் வச்சிருந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த குழந்தைய வாங்கி அவங்களுக்கு எடுத்து சொல்றாங்க இந்த மாதிரி வர வேணாம்னு சொன்னோம். இப்போ அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஹீட் வேவ்ன்றது அந்த பகுதியில பெரியவர்களை விட குழந்தைங்களுக்கு இந்த டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் அதிகமா வந்துடும். எனவே நாங்க கேம்புக்கு கூட்டு போறோம், நீங்க அங்க வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் என்ன பண்ண போறாங்கன்னா அங்க பெற்றோர்கள், அந்த தாய்மார்கள் மற்றும் அதை கூட்டிட்டு வந்தவங்களுக்கு அறிவுரை வழங்கி அவர்களை அங்க இருந்து புறப்பட செய்வதற்கான ஏற்பாடையும் செய்ய இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் தெரிவித்திருக்கிறாங்க.